வரமாட்டாரு. இன்னைக்கு ஏதோ இரிட்டேட்டிங் பண்ணணுன்றதுக்காக அப்படி போட்டுட்டு இருக்காரு அவரு கமெண்ட்ஸ். நீ இல்ல அத கண்டுக்காத. முதையே வரேன்னு கேட்டாரு. இல்ல, இல்ல. முதல்லயே நான் கூப்பிட்டேன். எப்ப தெரியுமா? யாருமே இல்லாதப்பவே நான் கூப்பிட்டேன். அவர் மேல வர்ற ஐடியாலே இல்ல. வேணுக்கே ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அவரு. அவர் ஆக்சுவலி நம்ம லைவ்ல இருக்கவே மாட்டாரு. வந்தீங்களா, சாப்பிட்டீங்களாக்கா அப்படின்னு கேட்டு உடனே போயிடுவாரு. அவர் ஏதோ பண்ணணும்னே பண்ணிட்டு இருக்காரு. அவர் வர்றதா இருந்தா வெயிட் பண்ணட்டும். நீ பாடு. உனக்கு டயர்டா நான் இருந்தா மட்டும் நீ எப்படி போ. நான் எப்படி லைவ் போடுவேன்? எனக்கு சந்தோஷம் கம்மியா இருக்கு. நான் வே- உனக்கு சந்தாதை ஏத்தி தரேன் விடு. அது ஒரு விஷயமா? நாங்களே ஒரு 5 ஐடி 100 வச்சிருக்கோம் விடு. 100 சந்தாதாரர் தானடி ஒடியாந்துருவாங்க இரு. 50 தானே? 50 இருந்தா போதும்டி. குடுத்துருக்க சக்தி. சக்தி சரி, சக்தி ஒரு பாட்டு போட்டிருக்காங்க, அதை பாடுங்க. என்ன யார் மேல் யார் போட்டுருக்காருடி? ஃபீமேல்? என்ன பாட்டு? இரு முதல்ல அதையே நான் பார்க்கல. இருடி, இருடி. அதுதான் எனக்கு அவ முதல்ல தெரியுமான்னு போட்டதும் முதல்ல பாடுறேன். பார்க்கணும். நான் அவ முதல்ல அது போட்டதுதான் தெரியதான் பாடுறேன் பாட்டோம். பாத்து. இல்லன்னா நீ தான் பாடணும். அது என்ன ஏத்த கேப்டன் பிரிச்சு. சாங். எனக்கு தெரியாது, நீயே பாடு. எனக்கு தெரியாத பாட்டு இது. ஆ? இது பூவானையிட்ட தொட்டு சுஜா பொன்னானை சாங். இழுத்தாலே ஆஹா பிரமாதம். கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே. சபாஷ் சபாஷ். ஏட்ட பிரிச்சு என் பாட்டு படிச்சு ஏந்தி கொள்ளம்மா, என்ன தாங்கி கொள்ளம்மா. பூவான எட்ட தொட்டு பொன்னான இழுத்தாலே கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே. ஏட்ட பிரிச்சு என் பாட்ட படிச்சு ஏந்தி கொள்ளம்மா, என்ன தாங்கி கொள்ளம்மா. ஈடாக என்ன தொட்டு எழுதுங்க பாட்டு ஒண்ணு, நான் அதுக்காக காத்திருக்கேன். எண்ணத்தில் நீ இருந்தா எழுத்துக்கு பஞ்சம் இல்ல, 1000 பாட்டு எழுதி வைப்பேன். நீ ஒரு பாட்டு சுஜா பாடிட பாடிட்டு இருக்கா. கேட்டு பூவின நெஞ்சு பூத்ததையா, பூத்தது என்ன, பார்த்தது என்ன, கேட்டது தானா கிடைச்சதம்மா. அன்பாக என்ன கொஞ்சம் ஆதரிக்க வேணும், அள்ளித்தான் சேர்த்து கொள்ள பார்த்திருக்கேன் நானும். ஆசைய நான் தான் மறைச்சு வச்சேன். பூவான ஈட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே நோ ஜங்க் ஃபுட். கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே. ஏட்ட ஒண்ணும் இல்ல பீரிச்சு பாப்பா. என் சீஸ் போட்டா? பாட்ட படிச்சு ஏந்தி சீஸ் நல்லதுதான். கொள்ளம்மா, என்ன தாங்கி கொள்ளம்மா. தேங்க்யூ சக்தி. என்னாச்சு சக்தி? ஸ்பேனரு எடைக்கு போடவா? சரி, கடுதாசி நான் வந்துச்சா கீழே இல்லையாவா? போறேன். பேபி வராளாம், அவ வராளாம். ம். நீ அதனால இன்னும் ஒரு நான் பாட்டு இறங்கி பாடிட்டு போ. ஏய் இன்னும் முட்டைக்கண்ணி, என்ன இன்னொரு பாட்டு பாடுறது? பாடிட்டு நான் போ. 2 பாட்டு பாடிட்டேன். கண்மணி பாடிட்டு போ. கண்மணி டெய்லி என்னோட லைவ்ல பாடிக்கிட்டே தான் இருக்கேன். ஏய் 4 நாள் ஆச்சு பாடவே இல்ல. யார் சொன்னா? நான் டெய்லி பாடிட்டு தான் இருக்கேன். சரி, ஏதாவது டைலாக் முதல் மரியாதை டைலாக் பாட்டு சொல்லிட்டு போ. அதுதான் அது என்னோட லைவ்ல தான் டெய்லி பேசுறேனே, அப்புறம் என்ன? எனக்கு கேட்கணும், இப்போ பாடு சொல்லு. சரி, கண்மணியே பாடிடலாம் அதுக்கு. கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் 1000 பாட்டுல ஒரு பாட்டாவது எழுதினதை சொல்லு. நானும் தான் உனக்காக காத்துட்டு இருக்கேன், உனக்கு தான் தெரியும். இரு சுஜா, வந்து தாங்குறேன். போதும்டி அ- போதும். அந்த பாட்டு பாடினதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காளா? அந்த பாட்டுல வர லிரிக்க வச்சு பேசிட்டு இருக்கா. ம். தெரியுது. கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர். அதுக்கு எப்படி வரும்? வசனம் வேற தெரியலையே. சரி விடு கடிதமே அப்போ. வச்சுக்கோங்க, படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா. நான் வசனம் படிக்கல, ஒரே பாட்டே பாடுறேன். பாடு பாடு. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. பேபி மேடம் தலை
இல்ல பேபி உன்னை மேடத்துக்காக எண்ணி ஸ்டோவா?